Welcome to UPSC Vinod. Today we are going to discuss one of the most important and expected question for mains 2026, that is salient feature of IVC script, Indus Valley Civilization script. Discuss its contribution to our understanding of Harappan civilization, that is IVC civilization. ஸோ இந்த கொஷினை வேறு ஃபார்ம்ஸ்லையும் கேட்கலாம். எப்படி? ஸோ வாட் ஆர் த சேலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஹாரப்பன் ஸ்கிரிப்ட் அப்படின்னும் கேட்கலாம். ஆர்எல்ஸ் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஐவிசி ஸ்கிரிப்ட் எப்படி வேணாலும் கேட்கலாம். போத் ஆர் சேம். அதே மாதிரி டிஸ்கஸ் த கான்ட்ரிபியூஷன் டு அவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஐவிசி அப்படின்னும் கேட்கலாம். ஸோ கொஷின்ஸ், அதாவது ஹாரப்பன் அப்படிங்கிறது ஐவிசி அப்படிங்கிறது ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இந்த ஆஸ்பெக்டில் நம்ம கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வருஷம் இந்த கமிங் டு த பாயிண்ட், இந்த கொஷின் வரதுக்குள்ள பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். பிகாஸ் இந்த வருஷம் ஐவிசி ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா டீசைஃபர் பண்ணுறதுக்காக பேசிக்கிட்டு இருக்காங்க வித் த ஹெல்ப் ஆஃப் ஏஐ. ஸ்டில் yet to be deciphered. Coming to the question, what are the salient features of IVC script? See, discuss its contribution to the Harappan civilization. The Harappan script, dating back to 2600 BCE to 1900 BCE, is one of the earliest writing system of Indian subcontinent. Yes, it is one of the earliest writing system. Despite extensive discoveries, it remains undeciphered. So, இன்னுமே இது undeciphered இருக்குது. What are its salient features? First, pictographical symbols. Signs included the representation of animals, humans, plants, and geometric symbols. ஸோ நம்ம பிக்டோகிராஃபிக்கல் சிம்பிள்ஸ் சீல்ஸில் பார்த்துருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், யூனிகார்ன் மோட்டிவ் frequently appeared along the side of inscription on the seal. So pictographical and symbolic representation is a salient feature. So sign of including representation of animal, human, plants, and geometric symbols. Larger sign inventories. Around 400 to 450 basic signs have been identified, indicating a complex sign system. So larger sign inventories பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அது என்ன சொல்லுது அப்படின்னா 400 to 450 பேசிக் சயின்ஸ் நமக்கு அது மூலயமா அந்த அந்த எக்ஸ்கவேஷன்ஸ் மூலயமா நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அது காம்ப்ளெக்ஸ் சைன் சிஸ்டம், ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கு. ஷார்ட் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். மோஸ்ட் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி பிரீஃப். Generally 4 to 5 signs. The Dolavira signboard is an important example for the relative large inscription. ரிலேட்டிவ்லி லார்ஜ் இன்ஸ்கிரிப்ஷன். எல்லாமே மேஜர் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ஷார்ட் இன்ஸ்கிரிப்ஷன்ஸாக இருக்குது. ரொம்ப சின்னதாக எழுதப்பட்ட இன்ஸ்கிரிப்ஷன்ஸாக இருக்குது. ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் ஜஸ்ட் 4 to 5 சைன்ஸ் மட்டும் தான் இருக்குது. ரிலேட்டிவ்லி ஓரளவுக்கு பெரிய இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா அது தொலவீரா இன்ஸ்கிரிப்ஷனாக மட்டும்தான் நம்ம இதுவரையும் கிடைச்சதுலேயே தொலவீரா தான் கொஞ்சம் பெருசாக இருந்திருக்கு. மற்றதெல்லாம் ஷார்ட் இன்ஸ்கிரிப்ஷன்ஸாக இருந்திருக்கு. டிரெக்ஷன்ஸ். ரைட்டிங் ஜென்ரலி ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட். ஸோ ரைட் டு லெஃப்ட். So right to left. So generally from right to left, inferred from arrangements of sign on several seals. ஸோ இது எப்படி நமக்கு கிடைக்க வருது அப்படின்னா, நிறைய சீல்ஸை வச்சு கம்பேர் பண்ணும்போது நமக்கு இவங்களோட ரைட்டிங் ஸ்டைல் அப்படிங்கிறது ரைட் டு லெஃப்டாக இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்கு. மல்டிபிள் மீடியா. சி, ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா நார்த் வெஸ்டர்ன் ஸ்கிரிப்ட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா காரஹோஸ்டி ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க. ஸோ காரஹோஸ்டி ஸ்கிரிப்ட் இன் அசோகன் இன்ஸ்கிரிப்ஷனும் இதே மாதிரி ரைட் டு லெஃப்ட் அப்படிங்கிற பேட்டர்ல தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க டைரக்ஷன் ஆஃப் ரைட்டிங்கில். மல்டிபிள் மீடியாஸ். இட் அக்கர்ஸ் ஆன் ஸ்டியடைட் ஸ்டீல், பாட்ரிஸ், காப்பர் டேபிள்ஸ், டெரகோட்டா ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் ஜுவல்லரிஸ். ஸோ மல்டிபிள் மீடியாஸ். ஸோ இந்த ஸ்கிரிப்ட் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா ஸ்டியடைட் சீல்ஸு, பாட்ரிஸு, காப்பர் டேப்லெட்ஸு, டெரகோட்டா ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் ஜுவல்லரிஸில் இந்த சீல்ஸ்லாம் இருக்குது. இந்த சயின்ஸ், இந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் இருக்குது. த சீல் ஆஃப் மொஹஞ்சதாரோ ஆர் பர்டிகுலர்லி சிக்னிஃபிகண்ட். மொஹஞ்சதாரோவில் இருக்கிற சீல் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கில். ஜியோகிராஃபிக்கல் யூனிஃபார்மிட்டி. சிமிலர் சைன் அக்கர் ஃப்ரம் ஹாரப்பான் மொஹஞ்சதாரோ. Similar sign occur from Harappan Mohenjo-daro to Dholavira and Lothal, indicates cultural integration. ஸோ ஜாகிரபிக்கல் யூனிஃபார்மிட்டி. நிறைய இடத்துல அந்த சீல்ஸ் ஹாரப்பாலேருந்து மொகஞ்சதாரோ, தொலவீரா, லோத்தால் எல்லா இடத்துலையும் சிமிலர் சைன்ஸ் இருக்கிறதுனால இது எல்லாமே கல்ச்சுரலாக இன்டகரலாக ஒரே பார்ட்டாக இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிக்டோகிராஃபிக்கல் அண்ட் சிம்பாலிக் ரெப்ரஸன்டேஷன், லார்ஜ் சைன் இன்வென்ட்ரிஸ், ஷார்ட் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், டைரக்ஷன்ஸ், மல்டிபிள் மீடியாஸ், ஜியோகிராஃபிக்கல் யூனிஃபார்மிட்டி. இப்போ இந்த சீலோட கான்ட்ரிபியூஷன் என்ன ப்ரெசன்ட் டேக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சீல் அப்படிங்கிறது, இன்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா ட்ரேடுக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சீல்ஸ் மே ஹாவ் ஃபெசிலிட்டேட்டட் ஐடென்டிஃபிகேஷன், ஓனர்ஷிப் அண்ட் கமர்ஷியல் டிரான்சாக்ஷன்.
Seals found at Harappan sites and Mesopotamian indicated long distance exchange. So seals may have facilitated identification, ownership and commercial transaction. ஸோ ஹாரப்பாவில் இருக்கக்கூடிய சீல்ஸும் மெசபடோமியில் இருக்கக்கூடிய சீல்ஸும் வந்து லாங் டிஸ்டன்ஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு உண்டான எவிடன்சஸ் வந்து நமக்கு கொடுக்குது. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்கனைசேஷன், ஸ்டாண்டர்டைஸ்டு சிம்பிள் அண்ட் சீல் சஜஷன் மெக்கானிசம் ஆஃப் ரெக்கார்ட் கீப்பிங் அ கண்ட்ரோல். ஸோ ஸ்டாண்டர்டைஸ்டு சிம்பிள் இருக்கிறதுனால அது இல்லாத இந்த இந்த கான்செப்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கும்போது ஒரு ரெக்கார்ட் மெயின்டெனன்ஸ் மாதிரி நமக்கு வந்து தெரிய வருது. கல்ச்சுரல் அண்டர்ஸ்டாண்டிங், recurring motifs such as unicorn, pipal leaf, so and certain animal figure provided clues about Harappan beliefs and symbols. ஸோ அதாவது இந்த மோட்டிவ்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் யூனிகான், பிப்பலா லீஃப் அண்ட் சர்டன் அனிமல் ஃபிகர்ஸ்லாம் இருக்குது. இது வந்து ஹாரப்பனோட பிலீஃப் சிஸ்டத்தை பற்றி நமக்கு ஒரு இன்சைட்ஸ் கொடுக்குது. சிவிலைசேஷனல் யூனிட்டி, a broadly common script across settlement indicate shared cultural tradition. Finally, however, undeciphered nature limits our understanding. இது எல்லாமே இன்ஃபரன்ஸ் தான். See, these all things are inference. இட்ஸ் நாட் ப்ரூவன் திங். ஸோ இப்போ இது என்ன பிரச்சனை அப்படின்னா அன்டிசைஃபர்டாக இருக்கிறதுனால, ஸோ ஹவவர் இட் இஸ் அன்டிசைஃபர்டு நேச்சர், ஸோ ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஹாரப்பா ரிமைன்ஸ் பொலிட்டிக்கல் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் ரிலீஜியஸ் பிலீஃப். அவ்வளோதான். ஏதோ ஒரு நம்பிக்கையில் இருந்திருக்காங்க, ஏதோ ஒரு ப்ராப்பரான ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டத்தில் இருந்திருக்காங்க. அவ்வளோதான் நமக்கு வந்து ஒரு இன்ஃபரன்ஸ். கன்க்ளூஷன், த ஹாரப்பன் ஸ்கிரிப்ட் ரிஃப்ளெக்ட்ஸ் சிவிலைசேஷனல் அர்பன் காம்ப்ளெக்சிட்டி, commercial activity, cultural standardization, while its decipherment remains crucial for restructuring its history. ஸோ எஸ், இதில் வந்து நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா அர்பன் காம்ப்ளெக்சிட்டி, கமர்ஷியல் ஆக்டிவிட்டி, கல்ச்சுரல் ஸ்டாண்டர்டைசேஷன்லாம் கிடைக்குது. பட் இன்னுமே இதுக்கு உண்டான கம்ப்ளீட் டீசைஃபர்மெண்ட் அப்படிங்கிறது இன்னும் நடக்காமல் இருக்கிறது. நமக்கு கிடைச்சால் டீசைஃபர் பண்ணால் நமக்கு வந்து ஹிஸ்ட்ரியை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் வந்து ஐவிசி ஸ்கிரிப்டோட மாடல் கொஷின் and expected question for 2026 mains. Yes, we can expect a answer question. Damn sure I'm about this. Thank you for watching UPSC Vinod. Keep following UPSC Vinod.